Praise the Lord, brothers and sisters. இன்றைக்கி வந்து நம்ம வேதாகமம் டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். வேதாகமம்னா என்ன, வேதாகமம் வந்து நமக்கு வந்து எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேதாகமம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தம், தீர்க்க தரிசனம். ஒரு வசனம் பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. அப்போ இந்த பைபிளில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸுமே எப்படி இருக்கிறதா, தேவ ஆவியினால தான் அருளப்பட்டிருக்கிறதா. அப்போ இதை வாசிக்கிறேன் எப்படி இருக்கணும், தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கணும். ஸோ அவருடைய ஜனங்களுக்காக தான் இந்த வேதாகமத்தை வந்து அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு. வேதாகமத்தில் வந்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படின்னு 2 புக்ஸ் இருக்குது. அந்த பழைய ஏற்பாட்டில் வந்து 39 புக்ஸும் புதிய ஏற்பாட்டில் வந்து 27 புக்ஸும் மொத்தம் 66 புக்ஸாக இருக்குதாம். அப்போ ஏற்பாடுனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்பாடுனா வாக்குத்தத்தம், உடன்படிக்கை, தீர்க்க தரிசனம். தேவன் வந்து வேதாகமத்தில் வந்து ஏதோ ஒரு காரியத்தை வந்து வாக்குத்தத்தம் பண்ணுகிறாராம். அது வந்து பழைய ஏற்பாட்டில் வந்து பழைய வாக்குத்தத்தம், பழைய உடன்படிக்கை. அதே இது புதிய ஏற்பாட்டில் வந்து புதிய வாக்குத்தத்தம், புதிய உடன்படிக்கை. அப்போ இந்த வேதாகமம் முழுவதுமே எப்படி இருக்குதாம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தான் இருக்கிறதாம். இது ஏன் மிகப்பெரிய ரகசியம்னு சொல்கிறாங்க, ஏன்னா இது வந்து காட் ஆஃப் ப்ராமிஸ். நம்ம வந்து வேதாகமத்தை வாசிக்கும்போது அது வந்து ஒரு வெறும் வார்த்தை அப்படின்னு நினச்சி தான் நம்ம வாசிக்கிறோம். பட் வந்து அது வந்து அப்படி கிடையாது. ஏன்னா அது வந்து தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தம் அப்படின்னு நினச்சி தான் நம்ம உணர்ந்து தான் அதை வாசிக்கணும். ஏன் மோசே போன்றவர்களோட வாக்குத்தத்தம் பண்ணினா நம்ம ஏன் அதை வாசிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அது வந்து அவரோட ஜனங்களுக்காக வந்து கொடுத்திருக்கிறாரு. அப்போ ஏன் அவர் வந்து வேதாகமத்தை வந்து ஜனங்களுக்காக கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, தேவன் வந்து ஆவியாக இருக்கிறாரு. ஆவியாக இருக்கும்போது அவரை வந்து நம்ம வந்து தொடவோ சுவாசிக்கவோ முடியாது. தேவன் ஆவியாகவும் அவருடைய ஜனங்கள் வந்து மாம்சமாகவும் இருக்கிறாங்க. ஸோ தொடர்பு கொள்ள முடியாது. அவருடைய ஜனங்களை வந்து தொடர்பு கொள்ளணும். அதற்காக தான் அவர் வந்து வேதாகமத்தை வந்து கொடுத்துருக்கிறாரு. வேதாகமத்தில் வந்து தேவன் வந்து அவரோட சித்தத்தையும் அவரோட திட்டத்தையும் வந்து தெரியப்படுத்துகிறாரு. வருங்காலத்தில் என்ன செய்ய போகிறார், அப்புறம் அவரோட சித்தத்தை நிறைவேற்ற என்ன திட்டமிடுறாரு, அதை பற்றியெல்லாம் வேதாகமத்தில் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஏசாயா 14:24 வந்து ஒரு வசனம் சொல்லுது, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நினைத்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ தேவன் வந்து எப்படிப்பட்டவராம், அவர் நினைச்சதை கண்டிப்பாக நிறைவேற்றுவாராம். அவர் தான் வந்து சிருஷ்டிக்கிறவராம். தேவன் வந்து அவரோட சித்தத்தை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி அவரோட ஜனங்கள்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவங்க வந்து அதை வந்து விசுவாசிக்கலை. தேவன் வந்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர்னு நம்ம விசுவாசிக்கணும். அது வந்து நிறைவேறும் போது வந்து எப்படி இருக்குதாம், அது வந்து சத்தியமாக மாறுகிறதாம். அதே போல் தீர்க்கதரிசிகள்னால் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, அவரோட சித்தத்தை தெரியப்படுத்துறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் தீர்க்கதரிசிகளாம். வருங்காலத்தில் வந்து என்ன நடக்கும் அப்படின்றத வந்து தரிசனமாக வந்து தெரியப்படுத்துகிறாராம். ஒரு வசனம் பார்க்கலாம். ஓசியா 12:10. அப்படியே தீர்க்க தரிசிகளோடே சொன்னேன், நான் அநேகம் தரிசனங்களை அருளினேன், தீர்க்க தரிசிகளை கொண்டு உவமைகளால் பேசினேன். அப்போ தீர்க்க தரிசனங்கள் வந்து தரிசனமாகவும் உவமைகளாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம வந்து விசுவாசிக்கணும். பாவங்களை போக்குறதுக்காக ஆட்டுக்குட்டியை வந்து பலியிடுதல் வந்து ஒரு உவமையாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. மோசே டைமில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட பாவங்களை நீக்கிறதுக்காக ஆட்டுக்குட்டியை வந்து பலியிடுவாங்க. அதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஜீசஸ் தான் அதோட உண்மையான நிறைவேறுதலாக இருக்கிறாரு. நம்மளோட பாவங்களுக்காக வந்து அவர் வந்து மரிக்க போகிறாரு அப்படின்றது வந்து தான் அது அப்போவே வந்து உண்மையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜீசஸ் தான் அந்த ஆட்டுக்குட்டியாக வந்தார், நமக்காக நம்மளோட பாவங்களுக்காக மரித்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.